ரஷ்யா அவங்களோட பாம்பர் ஃப்ளீட் Tu-95 மற்றும் Tu-160 முக்கியமான சில பொசிஷன்ஸில் மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வு தான். காரணம் என்னன்னா, முர்மான்ஸ்க் விமானப்படை தளத்திலிருந்து அதிகமான ஸ்ட்ரைக்ஸை ரஷ்யா பண்ண ஆரம்பிப்பாங்க. இதற்கு இந்த பாம்பர்ஸோட உதவி, அதுவும் இப்போ இந்த ஒலேனியா பேஸ்ல இருந்து அவங்க மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட உதவிகளான தேவைப்படாது. ஆனால் முதல் முறையாக ரஷ்யா 9க்கும் அதிகமான டாக்டிக்கல் ஏர்கிராஃப்ட்ஸை இப்போ ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு முக்கியமான கப்பற்படை தளத்திலையும் சில மாற்றங்களானது நிகழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் அப்படி இல்லைனா இந்த 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள பெரிய ஒரு ஏரியல் அசால்ட் கீவின் மீது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட அந்த நடமாட்டங்கள் அதை உறுதிப்படுத்துது. இதற்கான காரணம் என்ன? இது ரஷ்யாவை பண்ணுறதுக்கான அந்த ஒரு வேலிடான ரீசன் என்னன்னு தேடுறப்போ சில முக்கியமான தரவுகள் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கேத்தா புக்ஷோகன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஏர்கிராஃப்ட்ஸோட அந்த ஒரு மூவ்மெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தோன்னா, 7 Tu-160 பாம்பர் விமானங்களும் 6 Tu-95 ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம்பர் விமானங்களும் ரீலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, உக்ரைன்கா ஏர்பேஸ்ல இருந்து, இது எங்கேயோ கடைகோடியில் ரொம்ப ஃபார் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ரஷ்யன் பேஸ், சைனாவோட பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கிருந்து முர்மான்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒலேனியா ஏர்பேஸ்க்கு இது மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஏர்பேஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரொம்ப ரஷ்யாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. காரணம், இந்த ஒரு பகுதியிலிருந்து ரஷ்யா ஏவக்கூடிய ஏவுகணைகள் கீவ் மற்றும் அந்த வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதிகளை டார்கெட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு பாம்பர் ஃப்ளீட்டானது இப்போ மாற்றப்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த Tu-160 மற்றும் Tu-95 இது ரெண்டுமே ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ். இது ஒவ்வொன்றுலேருந்தும் பல டன் அளவுடைய குண்டுகளை வீச முடியும், ஏவுகணைகளையும் ஏவ முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரஷ்யா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய Kh-101 க்ரூஸ் ஏவுகணைகள், இதோட அதிகபட்ச ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு 3500 கிலோமீட்டர்களுக்கும் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யா குறிப்பாக இந்த உக்ரைனோட கேபிட்டலுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸில் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஏவுகணைகளை இந்த ஒவ்வொரு பாம்பர்லையும் 3லிருந்து 4 வரைக்கும் சாலிடாக ஃபயர் பண்ண முடியும். ஸோ இந்த 6 பாம்பர் விமானங்களை உக்ரைன்கா பேஸ்லேருந்து இந்த ஒலேனியா பேஸ்க்கு மாற்றிருக்காங்கன்னா, ரஷ்யா பெரிய ஒரு ஏரியா அசால்ட்டாக பண்ண போகிறாங்க. இது ஜஸ்ட் இந்த பாம்பர் விமானங்களோட நடமாட்டத்தினால மட்டும் தெரியப்படலை. நோவர்சிஸ்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட பிளாக் சி ஃப்ளீட்லையும் சில கப்பல்களோட நடமாட்டங்கள் உணரப்பட்டிருக்கு. இது எதையுமே ரஷ்யா இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. 2 மணி நேரங்களுக்கு முன்பு, நீங்கள் இந்த செய்தியை பார்க்குறப்போ ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்பு அந்த பாம்பர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் பிரான்ஸ் பகுதியிலிருந்து இஸ்காந்தர் மற்றும் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் உருவாயிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ரஷ்யா இப்போதான் அதை பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வெளியில் வந்திருக்கு. அப்படி அதை பண்ணுறாங்கன்னா அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைனோட கேபிட்டலில் ஒரு 48 பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி ரஷ்யா அடிச்சாங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அப்போ அதற்கான செய்திகளை தேடி பார்க்குறப்போ உக்ரைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, இந்த வைல்டு பெரிஸ்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ரஷ்யாவோட எக்கானமிக்கு முக்கியம், அதை விட ரஷ்யாவோட அந்த கார்கோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் லோக்கல் விநியோகத்துக்கும் எந்த அளவுக்கு அந்த நிறுவனம் முக்கியம்ன்றது தெரியும். அவங்களுக்கு சொந்தமான 10 வேர்ஹவுசஸ் கடந்த ஒரு 2 வாரத்தில் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 10 வேர்ஹவுஸில் 5 வேர்ஹவுஸ் கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அவங்களால காப்பாற்ற முடியல, அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய 5 ஓகே பார்ஷியல் டேமேஜ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையில் போயிடுச்சு. மற்றபடி இந்த உக்ரைனோட எல்லையிலேருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் ரேஞ்சில் எந்தெந்த வேர்ஹவுஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக காலி பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் இல்லை எதெல்லாம் சிவியரான ஒரு டேமேஜை கொடுக்குமோ அந்த மெட்டீரியல்ஸை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்க ஆரம்பிச்சுன்னா, கசக்ஸ்தான் கிட்ட ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எப்படின்னா, இந்த வைல்டு பெரிஸோட வேர்ஹவுஸை கசக்ஸ்தானில் வச்சு மேனேஜ் பண்ணணும். அங்கேருந்து டெலிவரியே இவங்க இந்த இடத்துல மேக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வேர்ஹவுஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 1500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் மாற்றுறதுக்கான முயற்சிகளை இப்போ ரஷ்யா இறங்கியிருக்காங்க. அப்போ இது மட்டும் தான் ரீசனா? ஏன்னா இன்னைக்கு காலையிலும் ரைசன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வைல்டு பெரிஸோட அந்த குடோன் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. அதில் 3 நபர்களுக்கும் அதிகமாக சிவியர் இன்ஜரியோட மீட்கப்பட்டிருக்காங்க. கேஷுவாலிட்டி உயிரிழப்புகளை பற்றின அந்த அப்டேட்ஸ் எதுவும் இன்னும் கிடைக்கல. அப்போ அது அந்த இடத்துல ரீசனான்னு பார்த்தோன்னா இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு கிரஸ்னோடார்காய் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ரிஃபைனரி மற்றும் க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் சைட்டின் மீது உக்ரைன் அவங்களோட சூசைட் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய அளவு தீ விபத்து ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸில் வைக்கப்பட்டிருந்த பல 1000 லிட்டர் கணக்கிலான
ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டுச்சு. ஒரு 10 ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இருக்குன்னு வைங்க, அதில் 4 ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் அழிக்கப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு லாஸ். அந்த ஒரு டெர்மினலில் இது ஒரு மிகப்பெரிய லாஸாக பதிவாயிருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு ஏரியல் அசால்ட்டுக்காக ரஷ்யா மேபி ரெடி ஆகிட்டு இருக்கலாம்னு தெரியுது. ஆனால் இது உக்ரைனுக்கு இப்பயும் பிரச்சனை தான். ஏன்டா நீயே கெஸ் பண்ணி இதை சொல்கிறப்போ உக்ரைன் இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களாம் சொல்லி அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம். கண்டுபிடிச்சாலும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட மிசைல்ஸ் இல்லை. உக்ரைனோட அதிபர் அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ நேரடியாக அந்த செனேட் சபை வந்து ரஷ்யா மேலே கம்ப்ளீட்டானது ஒரு எக்கானமிக் சாங்ஷன் போடுறதுக்கான அந்த ஒரு அட்வான்ஸ்டு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது அப்ரூவல்ன்றதும் கிடச்சிருச்சு. அப்போ அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேட்ரியட் மிசைல்ஸ் எங்களுக்கு கொடுங்க, அதாவது அதை உருவாக்குறதுக்கான அந்த மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களோட ஸ்டாக் ப்ரைஸை நாங்கள் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தில், ஈரான் யுத்தத்தில், மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை எங்களால் தீர்க்க முடியும்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி ரஷ்யா பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கணும். இதை விட்டால் வேற ஒரு தருணம் கிடையாது. இப்போ இந்த முறை ரஷ்யா பண்ணக்கூடிய தாக்குதலில் கீவ் மட்டும் அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே வருமா? ஏன்னா கடந்த முறை ஒரு 5 இல்ல 6 முறை நடந்த தாக்குதல்லாம் பார்த்தோன்னா உக்ரைனோட தலைநகரை மட்டுமே குறி வச்சிருந்தது. அப்போ இந்த தடவை வந்து தலைநகர் மட்டும்தான் ஆபத்தில் இருக்கான்னு பார்த்தோன்னா முர்மான்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருந்து நடத்தக்கூடிய தாக்குதல் உக்ரைனோட தலைநகரத்தை குறி வைக்கும். ஆனால் இந்த பிரான்ஸ் பகுதி இன்னும் இந்த கருங்கடல்ல இருந்து எல்லா டைம்லும் ஒரே ஒரு நேரத்தில் கோஆர்டினேட்டர் ஸ்ட்ரைக்காக பண்ணுறப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்குமே அது பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் அதோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப நாளாக இந்த வெஸ்டர்ன் பார்டரில் அட்டாக் நடக்கல. போலாந்தோட எல்லையை ஒட்டிய பகுதிகள், லைமன் போன்ற பகுதிகள்லாம் வந்து எந்த விதமான அட்டாக்கும் பெருசாக நடக்கல. ஸோ இந்த முறை நடக்கக்கூடிய தாக்குதல் போலாந்து பார்டரை ஒட்டிய பகுதிகள், ஆயுதம் வரதுக்கான வழிகள், இதெல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதையும் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஒடேசா துறைமுகம் வழியாக வரக்கூடிய அந்த கார்கோ ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு வந்துருச்சு. அது வழியாக உக்ரைனால் எதையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. அந்த சைடு பண்ணாலும் பெரிய பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பகுதியை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தோன்னா நாட்டோவிலேருந்து இவங்களுக்கு வெப்பன் ரோட்வேஸ் மூலியமாக உள்ள வரதான். அப்படி ரோட்வேஸை டார்கெட் பண்ணனா போலந்து தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பார்டர். அவங்க கிட்ட இருந்தால் அதிகமான உதவிகள் வந்துருக்கு. ஸோ அந்த எல்லையை ஒட்டிய மாகாணங்களில் தாக்குதல் நடக்கிறதுக்கும் இப்போ சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு ரஷ்யாவோட அந்த மிலிட்ரி பிளைன்ஸோட மூவ்மெண்ட் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஒன்று இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கும். அப்படி இல்லையா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மார்னிங் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இது இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டாக. இதோட ஒரு முக்கியமான செய்தி ரஷ்யாவிலேருந்து வந்திருக்குது என்னன்னா, டெலகிராமோட ஃபவுண்டர் பாவல் துரோவ் அவர்கள் அவரை வந்து வாண்டட் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் தான். உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் மற்றும் சேட்டிங் ஆப் இருக்கக்கூடிய டெலகிராமை உருவாக்கினவர். இப்போ துபாயில் இருந்துருக்காரு. பிரான்ஸ் மற்றும் துபாயோட பாஸ்போர்ட்டையும் வச்சிருக்காரு. இவரை வந்து ரஷ்யாவோட எஃப்எஸ்பி இப்போ வாண்டட் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, இந்த டெலகிராமோட ஒரு முக்கியமான சேவையே அந்த பாட்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான். சில பாட் நெட்வொர்க்ஸை உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி உருவாக்கி அதை ரஷ்யன்ஸை குறி வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யன்ஸை டார்கெட் பண்ணி அவங்கள ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது, இல்லை ரஷ்யாவுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதலில் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த, அதாவது அவங்கள மொத்தமாக வழி நடத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இதனால டிரான்ஸ்பரன்சின்றது வேணும். அதாவது டெலகிராம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு இரும்பு திரை கொண்ட ஒரு ஆப் மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அதில் இப்போ சில காம்ப்ரமைஸ்ன்றதையும் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஷ்யாவில் இதோட நிலைமை என்னன்றது தெரியல. ஸோ இதனால் வந்து நிறைய இடத்துல வந்து ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. சைபர் செக்யூரிட்டி மூலியமாவும் சரி, இல்லை நேரடியாக உக்ரைனோட ஏஜென்ட்ஸோட அந்த ஒரு கேமும் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி டெலகிராம் கிட்ட நாங்கள் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். இல்லை எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணதுனால இதோட உரிமையாளராக இருக்கக்கூடிய அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் டெலகிராமை பேன் பண்ண போகிறதா சொல்லலை. அதோட உரிமையாளர் பாவல் துரோவ் அவர்களுக்கு அந்த ஒரு இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட்றதையும் கொடுத்துருக்காங்க. டெலகிராம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியும், பிரைவசி மற்றும் ரெஸ்ட்ரிக்டடான சில சோர்ஸஸை பிடிக்கணும்னா அது ஒன்று தான் வழி. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குற மாதிரியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரியோ டெலகிராம் கிடையாது. டெலகிராமுக்குன்னு சொல்லி தனி ஒரு உலகமே இருக்குது. சில நபர்கள்லாம் பார்த்தோன்னா அதை இல்லாத ஆக்டிவிட்டிஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பயன்படுத்துவாங்க. சில கண்டென்ட் நம்ம எடுக்கணும்னா கூட ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட், இந்த ஹை கிராஃபிக் கண்டென்ட், யுத்தம் சம்மந்தப்பட்ட முக்கியமான சில வீடியோக்கள் எடுக்கணும்னா நம்மளால் வாட்ஸ்அப்பில் அதை பார்க்க முடியாது, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் டெலகிராமில் அப்படி இல்லை. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடான சோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரே ஒரு சின்ன நூலை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துடலாம். அந்தளவுக்கு அதில் ஆக்சஸ் இருக்குது. அண்டு வெளி உலகத்தில் இல்லை மற்ற மீடியாஸில், மற்ற ஊடகங்களில் மறைக்கப்படக்கூடிய சில செய்திகளும் அந்த இடத்துல இருந்துருக்கு. இது அட்வான்டேஜாக பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களுக்கு அட்வான்டேஜாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் பிளாக் மார்க்கெட், இல்லீகலான சில ட்ரேட் நடக்கிறதுக்கு இந்த டெலகிராம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துருக்கு. ஏன்னா அதில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஏதுன்றதையும் யாருனாலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ரஷ்யா இது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னுட்டு. டெலகிராம் மட்டும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, அது மோஸ்ட்டாக இப்போ வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இவரை வச்சு எதுவும் ப்ரெஷர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட ஏதோ ஒரு பெரிய ஒரு கேம் பிளான் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா உங்களோட பாம்பர் ஃப்ளீட்டை
ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து அது ஒரு ஸ்ட்ரைக்குக்காகன்றது மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைன் வைல்டு வெரிஸை விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. கசக்ஸ்தானுக்கு அவங்களோட ஆப்ரேஷன்ஸை மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர்ன்றது போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும், இதுக்கு புதின் அவர்கள் என்ன பதிலளிப்பார்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுதுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெலகிராம் யூசர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுபடுவது உங்கள் ஆர்கே.